Hi guys, welcome back to my channel. ஸோ நான் வந்து இன்றைக்கி 7 o'clock போல் எழுந்தேன். எனக்கு வந்து இன்றைக்கி 7 to 9 வந்து ஆப்ஷனல் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ நான் எழுந்த உடனே வந்து ஆப்ஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு இன்னும் வந்து உடம்பு சரியாகல. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் ப்ராசஸில் இருக்கும்போது இது எல்லாமே சகஜம். ஸோ நம்ம வந்து அதுக்கு பழகிட்டு அப்படியே ப்ரிப்பரேஷன்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது, அப்படியே படிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் ஆஃப் த டே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஸ்டெனோ ப்ரிப்பரேஷன். ஸோ நான் 2 இதுக்குமே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சைமல்டேனியஸாக ஃபார் ஸ்டெனோ அண்ட் யூபிஎஸ்சி. நான் வந்து 6 மணி நேரமாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்டெனோ எழுதுவேன். ஆஃப்டர்நூன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சிக்கு தான் படிப்பேன். ஸோ நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன். மாதுளை ஜூஸ் உடம்பு சரியில்லைன்னு அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9 o'clock இருந்து நான் ஸ்டெனோ தான் எழுத ஆரம்பித்தேன். போன வீடியோவில் வந்து நான் ஸ்டெனோ பற்றி சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்றுனா சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து டைப் ரைட்டிங் ஸ்டெனோவுக்கு தனியாக போஸ்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் போத் ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப் ரைட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் சீனியர் லெவல். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் 160 words per minute எழுதணும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து 180 words per minute வந்து நீங்கள் எழுதணும். போலீஸ் ரிப்போர்ட்டர் எக்ஸாமுக்கு வந்து 120 words வந்து நீங்கள் எழுதணும். இன்க்ளூடிங் டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். எஸ்எஸ்சி, சிஏபிஎஃப், சிஐஎஸ்எஃப்னு இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் அவங்க ரெக்குயர்மெண்ட்டான வைக்கிற ஸ்பீடை வந்து உங்கள் கையில் இருந்தால் போதும். மிச்சப்படி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போத் ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப் ரைட்டிங்கோட சீனியர் லெவல் சர்டிஃபிகேட் வந்து இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷ் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து போலீஸ் ரிப்போர்ட்டர் எக்ஸாம்க்கெலாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் யுவர் டவுட்ஸ். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை ரிப்ளை ஃபார் தட். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து எழுதுறதுனால எனக்கு ஸ்பீடே வரல, நிறைய வேர்ட்ஸ் ஒமிட் ஆகுது. பட் வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்துடும். ஸோ நான் வந்து ஸ்டெனோ எழுதி முடிச்சுட்டு எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எழுதி வச்சு நைட்டு தான் சார் கிட்ட கேட்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய நெயில்லாம் ரொம்ப வளர்ந்து இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஹேண்ட் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் நான் ஷார்ட் ஹேண்ட் எழுதினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டுக் மை லன்ச். ஆஃப்டர் தட் ஐ டுக் மை மெடிக்கேஷன்ஸ் அண்ட் தென் ஐ ஹவ் ஸ்லெப்ட். நான் இப்போ தான் எழுந்தேன். டைம் வந்து இப்போ ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ ஐ ஹாவ் மை கிளாஸ் அட் 6 o'clock. ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஐ ஹாவ் அ பிளான் தட் டு ரீட் பாலிட்டி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாலிட்டி. ஐ நோ மை ஃபேஸ் வாஸ் ஸோ டல். அதுக்கப்புறம் வழக்கமாக பேசுகிற ஒரு ஜோஷே இல்லை. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஜோஷாக இருக்குது, எந்துவாக இருக்குது. ஸோ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை தாட்ஸ் டு யூ. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேச முடியறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுனால தட் இஸ் த ஒன்லி ரீசன். நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ நான் வந்து டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் வந்து பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் கண்டிஷன் தட் வாஸ் சக். அது வந்து பிளான் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அது வந்து போக நம்ம வந்து சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாக காமாக படிக்கலாம். ஓகே. ஸோ நேற்று வேறு யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்து வந்திருக்கு, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். எந்த நேரத்தில் நான் கிளம்பி பெங்களூர் வந்தனோ தெரியல, எனக்கு வந்து செம்மையாக உடம்பு சரியில்லை. ஒரு இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் வந்து ஜுரம் இருந்தது, அப்புறமா கோல்டு இருந்தது. நேற்றுலாம் வந்து ரொம்ப முடியல, ஸ்டொமக் அப்செட்டு. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது. டேப்லெட் போட்டு தூங்கி எழுதிட்டு இருந்தேன். அதான் என்னோடய வேலையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock ஆகுது, ஒரு 5 o'clock ஆகுது, நம்ம எழுந்து படிப்போம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பாலிட்டி தான் படிச்சுட்டு இருந்தேன். பாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும்ல, பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்கும். படிக்கும்போது சூப்பராக புரியுது அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம என்றைக்கு கொஷின் சால்வ் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு காலை வாரி விட்டுரும். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால் வந்து இந்த பாலிட்டி நான் படித்தே ஆகணும்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்களாம் 12 hours 14 hours படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி தான் படிக்கிறாங்கன்னே தெரியல. நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது, மைண்டும் வந்து படிக்க வர மாட்டுது. ஸோ பாலிட்டியெல்லாம் கொஞ்சம் நேரம் படித்ததுக்கப்புறமா அம்மா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டே வந்து படிச்சுட்டு இருந்தேன்.
எக்கனாமிக்ஸ் வந்து டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் வந்து புரியவே இல்லை அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம யூடியூப்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபார் எக்கனாமிக்ஸ்க்குன்னு அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்காங்க ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை போய் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை வந்து பார்க்கலாம். பிகாஸ் வந்து நான் வந்து எனக்கு ஒரு என்னோட படிக்கிற ஒரு பையன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து அதை பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ 6 o'clock கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால அந்த கிளாஸ் தான் இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் இதில் சில நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியதான். நேற்று வந்து யூபிஎஸ்சியோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு 2023யோடது. நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட் பார்த்துட்டு சில பேர் ரொம்ப மோட்டிவேஷனோட பீக்கில் இருப்பீங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம என்றைக்குடா இதில் வரப்போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து எனக்கு தோணுனதை சொல்கிறேன். நான் போன வருஷம் இந்த மாதிரி 2022வோட ரிசல்ட் வரும்போது அதை பார்த்துட்டு ஒன் டே வி வில் ஆல்சோ பி இன் தட் பிளேஸ் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ரிசல்ட் பார்க்கையில் த ரியாலிட்டி ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷனில் இந்த எக்ஸாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இது எவ்வளோ கஷ்டமான எக்ஸாம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம போடணும், அது நம்மளோட எபிலிட்டி என்ன, அதெல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வில் டேக் சம் டைம் ஃபார் மீ. ஐ ஆக்சுவலி ரியலைஸ்ட் தட். ஸோ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி செல்ஃப் டவுட்லாம் இருந்தது அப்படின்னா கேஷுவலாக விட்டுருங்க. பட் இந்த நான் ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நிறைய பேரோட ஸ்டோரிஸில் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வாங்கினது கிடையாது. சில பேர் வந்து இட் ஆல்மோஸ்ட் டுக் 5 to 6 years ஃப்ரம் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அவங்களோடத நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷனை வந்து என்றைக்குமே விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை விலகிடக்கூடாது, அது மட்டும் தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும். என்னோடய இன்ஸ்டியூட்லேயுமே அதான் சொன்னாங்க. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து எனக்கு யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்தோட என்னோட ஒப்பீனியன். நீங்கள்லாம் என்னென்னலாம் இந்த ரிசல்ட் வந்த உடனே வந்து ஃபீல் பண்ணீங்க, என்ன நினச்சிங்க அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து எக்கனாமிக்ஸ் தான் நடந்தது. ஸோ இது வந்து யூடியூப்பில் கூட அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் கூட 6 o'clock ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நான் என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து அறம் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறேன். இதில் ஃபிசிக்கல் கேஷை நம்ம கையில் வச்சுருக்கிறோம்ல, அதுக்கு வட்டி இருக்கா? பார்த்தீங்களா யாருன்னு? ரொம்ப நேரமாக ஆளே காணும். நான் வந்து கிளாஸில் இருந்ததுனால கவனிக்கவே இல்லை. இப்போ வந்து எங்கேயோ போயிட்டு கீழே இருந்தா போய் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். இப்போ வந்து அவங்க அம்மா வந்து யோகா கிளாஸ் போயிட்டாங்க. அதனால வந்து அவளை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே விட்டுட்டு போகல, நான் தான் வழுக்க டைமாக தூக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்தா. இங்கே பாருங்க. தங்கம்மா இல்ல எங்க போற? இங்க வாங்க, இங்க வாங்க, அம்மா ஆச்சு. ஐயோ எப்படி மிரட்டுறா பாரு. வாடா, பாத்ரூம் போறா. இல்லடா வர. போன் எதுக்கு தூக்கி போட்ட? என் போன் எதுக்கு தூக்கி போட்ட? எதுக்கு தூக்கி போட்ட? முறைக்காத, என்னை முறைக்காத. இவ்வளோ திமிரு பாரு உனக்கு. இங்கே பாரு பாப்பா. டேய் பாருடா, முடியல. எதுக்குடா ஃபோனை தூக்கி போட்ட? ஐயோ ஏன் எதுக்குடா ஃபோனை தூக்கி போட்ட? பாவம் தானே. இந்த ஃபோன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எதுக்கு ஃபோனை தூக்கி போட்ட? சிரிக்காத, நக்கலா சிரிக்காதீங்க மேடம். கண்ணடி நாக்கு எதுரா? அதுவா? நாம விஜய் ஸ்டெப் பண்ணுங்க. விஜய் ஸ்டெப் பண்ணு. இது ஏதோ விஜய் ஸ்டெப் அவளே பண்றா. பண்ணுங்க. The wheels on the bus goes round and round, round and round. இருமல் வந்துருச்சா? சரி.
இந்தடா உங்கள் அம்மா இப்போ தாண்டா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. தூக்கி போடாத டேய். இங்கே போடுறா. இந்த பேரு ஏன் தூக்கி போடுற எல்லாத்தையும்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஏய் அம்மா வந்து அடி பிச்சு எடுக்க போகிறாங்க தங்கமையில். டேய் திரும்பி கூட பார்க்க மாட்டான். டேய் இங்கே பாருடா. உன் ஃபோன் எது? உன் ஃபோன் ஒரு மதிப்பும் கிடையாது. டேய் தங்கமையில் இப்போ பாருங்க. தங்கமையில் கோவமா இருக்கா. டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நான் எழுதி வச்சிருந்த சில டவுட்ஸ்லாம் வந்து சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் வந்து நீங்கள் வந்து ஒரு பேசேஜ் எழுதி எனக்கு அனுப்புங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக வந்து ஒரு பேசேஜ் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ நைட் வந்து நான் இதை எழுதுகிறப்போ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 9 ஆகிடுச்சு. ஸோ 9 to 9:15 வரைக்கும் இது எழுதினேன். ஏன்னா ஒரு பேசேஜ் எழுதுறதுக்கு 7 minutes தான் ஆகும். அதை எழுதிட்டு கரெக்டானு பார்த்துட்டு ஒரு 9:15 சாருக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வேறு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாருக்கு வந்து எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும். நம்ம இன்னும் நியூஸ் பேப்பரே படிக்கலை இன்னைக்கு. ஸோ படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சில பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் அவங்களுக்காக வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நானே வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து இது எப்படி கோ த்ரூ பண்ணுறதுன்னு நான் வந்து இவ்வளோ நாளாக படிச்சதில் கற்றுக்கிட்டதில் வந்து உங்களுக்கு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணுறேன். மை அப்கமிங் வீடியோ ஸ்டே டியூன். ஸோ இப்போ நான் நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அதாவது படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா படிப்பேன், இல்லைனா வந்து போய் தூங்கிடுவேன். டைம் இல்லை நம்ம கையில். இருந்தாலும் நான் வந்து அந்தளவுக்குலாம் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஏன்னா நம்ம ஏற்றுக்கணும் என்ன நடந்தாலும். அதுக்கு நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. If you feel anything, just tell me in the comments below. Feel free to speak with me. And if you like this video, do like, share and subscribe to my channel. And see you all in the next video. Tata, bye bye.